மீஷோ ஆப்பில் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு சிப் ஆயிருக்கும். ஆனால் உங்களுக்கு டெலிவரி ஆயிருக்காது. உங்களுடைய மணியும் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்திருக்காது. அந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் மீஷோ ஆப்பில் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ஜனவரி 24ஆம் தேதி நான் ப்ளேஸ் பண்ணேன். அது சிப் ஆயிடுச்சு. எனக்கு டெலிவரி ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி டெலிவரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இது நாள் வரைக்கும் டெலிவரி ஆகலை. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி ஆயிடுச்சு. 13ஆம் தேதி வரைக்கும் ஸ்டேட்டஸ் வரல. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஓப்பன் ட்ராக்கிங் லிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதிலே ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிருந்திருக்கும். டெலிவரி ஃபெயில்டு வந்திருக்கு. ரைஸ் ஏ சப்போர்ட் ரெக்வெஸ்ட் கேட்டிருக்குல, அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் டைப் பண்ணிடுங்க. சென்ட் ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணோன்னே ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட்ங்கிறத கிளிக் பண்ணோன்னே ஹெல்த் சென்டர் ஓப்பன் ஆயிரும். அதில் ஒரு 10 ரீசன் கொடுத்துருப்பாங்க. டெலிவரி ஆகலை, அமௌண்ட் ரீஃபண்டாக வேணும், அட்ரஸ் மாற்றணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன ரீசன் வேணுமோ அமௌண்ட் ரீஃபண்டாக ரீஃபண்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் ஆர்டர் ட்ராக்கிங்கில் ஷோ மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சிப்பில் கீழே ட்ராக்கிங் ஐடி கொடுத்துருப்பாங்க. கொரியர் ஷாடோ ஃபேக்ஸ் கொடுத்துருக்குங்க. நீங்கள் ஷாடோ ஃபேக்ஸ் கொரியர் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கூகுளில் போய்ட்டு shadowfax.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ரைட் சைடில் 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளைண்ட் பார்ட்னர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்டர் யுவர் நேம் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய நேம் டைப் பண்ணிடுங்க. என்டர் யுவர் கான்டாக்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய நம்பரை டைப் பண்ணிட்டு என்டர் யுவர் மெயில், உங்களுடைய மெயிலை டைப் பண்ணிடுங்க. என்டர் யுவர் மெசேஜ், இந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணிடுங்க. மெசேஜில் ஐஎம் ஆர்டர்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டு போட்டுருங்க. டெலிவரி ஸ்டேட்டஸ் எந்த தேதியோ அந்த தேதி போட்டுருங்க. எனக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆகணும்னு போட்டுருங்க. ரெக்வெஸ்ட் டு த ஆர்டர் டெலிவரி அல்லது ரீஃபண்ட் ஒரிஜினல் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இதை டைப் பண்ணுங்க. இது டிஸ்கஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் உங்களுடைய ஏவிபி நம்பர், உங்களுடைய ட்ராக்கிங் ஐடி, உங்களுடைய சப் ஆர்டர் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதை உங்களுடைய மெயிலில் எனக்கு ரீப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மீஷோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆர்டரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு 2ஆம் தேதிக்கு அப்புறம் அப்டேட்டே பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டெலிவரி பார்ட்னர் வாஸ் அனேபிள் டு டெலிவரி யுவர் ஆர்டர் அண்ட் இட் ஹஸ் பீன் ரீஃபண்டட் டு த சப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுவாங்க அல்லது உங்களுடைய மணியை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.